என்னதான் இட்லிக்கு விதவிதமாக சட்னி சாம்பார்னு தொட்டு சாப்பிட்டாலும் இந்த இட்லியும் மீன் குழம்பு காம்பினேஷன் இருக்கும் பாருங்கள், வேறு லெவல். இந்த ரெண்டுத்துக்கும் அடிச்சுக்க வேறு ஈடு என்ன எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்லிக்கு இந்த சட்னி சாம்பார் தான் ரெகுலராக செய்வேன். இந்த லாஸ்ட்டாக தீபாவளி அன்றைக்கி இட்லிக்கு இந்த கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் ஒட்டிக்கிட்டே இருந்தால இன்றைக்கி ஒம்படியாக இன்றைக்கி சிக்கன் தான் செய்வேன்னு அடம் பிடிச்சி ஹஸ்பண்டை போய் சிக்கன் எடுத்துகிற சொல்லி இன்றைக்கி கறி குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த கறி குழம்பு மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த பிரியாணி பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அதுக்கடியில் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு தேவையான பீஸில் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். சிக்கன் நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு என்னென்ன மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் சிக்கன் மசாலா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப சேர்த்துக்கிட்டு இதுக்கு மசாலா ஒன்று அரைச்சி சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக 2 கைப்பிடி அளவு அந்த தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காரத்தை ஏற்றுக்க மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேண்டியதான். கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், சோம்பு, அது கூடவே கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனு கொஞ்சம் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு ஃபைனலாக இந்த கொத்தமல்லியே நல்லா கிள்ளியில் தூவி ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இல்லை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்க வேண்டியதான். 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து பூ மாதிரி இருக்கும், வாசமும் நல்லா ஊரே கிளப்புற மாதிரி இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா இட்லியை நல்லா வேக வச்சுட்டேன். இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறமா சுட சுட இருக்கிற இந்த இட்லியில் 2 3 எடுத்து போட்டு இந்த கறி குழம்பு கறிவெல்லாம் அள்ளி வாரியில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பர்.